டிசம்பர் 31 ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:10 ஆகுது. பருவதமலை ஏறிட்டுருக்கோம். நியூ இயர் பார்த்திங்கன்னா பருவதமலை மேலேயே கொண்டாட போகிறோம். ஸோ அதான் நம்மளுடைய பிளானு. 3 மணிக்கே வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நிறைய பேர் வந்ததுனால கொஞ்சம் விட்டாங்க மேலே. அதனால் இப்போ போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஏறுறதுக்குள்ளே கடப்பாறதுக்கு போகக்குள்ளே செம்ம இருட்டி போயிடும். அதனால் ட்ரை பண்ணுறேன். மலையிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நைட்டில் இறங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் இறங்கணும், கார்த்திகை தீபத்தப்போ. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நைட்டில் ஏற போகிறோம். மலை கடப்பாறை பாதை இருக்குது, பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏணி பாதை இருக்குது. வெளிச்சம் இருந்ததுன்னா நம்ம வந்து கடப்பாறை பாதையில் போகலாம், அப்படின்லாம் ஏரி பாதையில் போயிடலாம். டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 31, 2025. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:15 ஆகுது. ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமான்லாம் வாங்கிட்டோம், பூஜை சாமான், பன்னீர். மேலே வந்து பூசாரி கடைக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நம்மளே ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம். கரெக்டாக 12 மணிக்கு அங்கே சாமியை பார்த்து நம்மளே பூஜை பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி, சாமி கும்பிட்டு வர மாதிரி. இது வந்து நம்ம வந்து பருவதமலை பயணம் வந்து 3வது பயணம். பயணமும் தனியாக தான் போனேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரம். 2வது தடவும் தனியாக தான் போனேன், அது அதை விட பயங்கரம். இப்போ 3வது தடவை ஏறினேன் தனியாக. என்ன ஆக போகுது, எப்படி என்ன காத்திருக்கு எதுவுமே தெரில. நைட்டு அவ்வளோதான் இருட்டிச்சு, அங்கே மேலே போய் இருட்டிச்சு. 6 மணி ஆச்சுன்னா ஃபுல்லாக இருட்டிடும், பனி இறங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு என்னன்னே எனக்கு தெரில. லைட்டாக பயமும் இருக்குது, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. ஆனால் இந்த அமைதிக்கு நடுவில் என்னென்ன இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டி போச்சு. நான் அப்படியே ஏறிட்டு தான் இருக்கேன். நான் வந்து டார்ச் இல்லாமல் தான் ஏறினேன். ஆனால் டார்ச் வச்சு ஃபோனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபோனில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரில. நிறைய பேர் அப்படியே ஏறிட்டு தான் இருக்காங்க. அப்படியே ஒரு வழியாக ஏறி பார்த்தீங்கன்னா கடப்பாறை கிட்ட வந்துட்டோம். கடப்பாறையில் வந்து ஏறலாமல் வேணாம் வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டார்ச் வச்சுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் அவங்க கூட ஏறலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்து கடப்பாறையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து கடப்பாறை ஏறி முடிச்சு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து கோயிலுக்கிட்டே போயாச்சு. கோயிலுக்கிட்ட போய் பார்த்தா அங்கே எல்லாமே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே தனியாக போயிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணேன். நான் சாமிக்கு பண்ணேன், என் கையால் நானே பண்ணேன். நான் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து என்னை சுற்றி நின்றுட்டு ஓம் நம சிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நடுவில் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் நம்மளை சுற்றி ஓம் நம சிவா சொல்லினுக்கும் போது நம்ம வந்து நடுவில் வந்து பன்னீர் ஊற்றி எல்லாமே சாமிக்கு வந்து பண்ணுங்கும்போது பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. சரி அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சரி 12 மணிக்கு திருப்பி வரலாம், 12 மணிக்கு திறந்துட்டு அப்புறமா சீக்கிரமாக மூடிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி 12 மணிக்கு நம்ம வந்து ஆசிரமத்தில் தங்குவோம் அப்படின்ட்டு நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10:10 இருக்கும். ஆசிரமத்தில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டாங்க, ஒரு கஞ்சியும் அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் ஊறுகாவும் தான் கொடுத்தாங்க. அந்த டைமில் இது சாப்பிட்றப்ப வேறு மாதிரி காம்போவாக இருந்தது, பயங்கரமாக அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வெளியில் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா வெளியில் வந்து ஃபுல்லாகவே பனி மூட்டம் ஃபுல்லாக அச்சுன்னு இருக்குது. என்னாலையும் பார்க்க முடியல, ஃபோன்லேயும் ஒன்றுமே தெரில. சரி ஒரு 2 ஹவர் 10 வச்சு தூங்கலான்னு பார்த்தா அங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு 3-4 பேர் வந்து பயங்கரமாக கொரட்டை விட்டுருந்தாங்க. தூங்கவே முடியல சுத்தமாக. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் அப்படியே முடிச்சுட்டு தான் இருந்தேன். நான் கொரட்டை விடுறது தப்புன்னு சொல்ல, அங்கே வந்திருக்க எல்லாமே மலையேறி தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே செம்ம டயர்டாக இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு தான் நினைப்போம். அங்கே வந்து நான் சொல்லி பார்த்தேன், யாருமே கேட்கறதுனால அமைதியாகவே இருந்துட்டேன். அந்த சத்தத்தில் வேறு எதுவுமே தோணல. எவ்வளோ நம்ம அமைதியாக இருக்குமோ அவளுக்கு எவ்வளோ அமைதியாக இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்துட்டேன். ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கடைசி அலங்காரம். 12 மணிக்கு இப்படி தான் வந்து வழக்கமாக அலங்காரம் வருடமாக அவங்க பண்ணிட்டு இருக்கோம். வந்து இதான் பண்ணி இந்த மாதிரி தான் சாமியை வந்து பண்ணி வச்சுட்டு போனாங்க. கரெக்டாக நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 12:10 டைமு. சரி 12 மணிக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியல, பூஜை பண்ண முடியல அப்படின்னு சாமியை பார்த்துட்டு வெளியே வரப்ப கரெக்டாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் மாலையை கொடுத்து தம்பி உள்ள பாஸ் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. அங்கே கொடுத்தா யாருமே வாங்கல, தம்பி நீயே போய் போட்டிருப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்து நானே போய் போட்டேன், நானே மாலையை போட்டேன். மாலையை போட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த மாதிரி நடக்கணும்னு இருந்திருக்கு போல, நல்லா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படியே சாமியை பார்த்து எல்லாமே கும்பிட்டுவாங்க. நியூ இயர் 12 மணி அப்போ இப்படிதான் இருந்தது. அப்படியே எல்லாருமே கும்பிட்டுவாங்க சாமியை பார்த்து. இந்த சாமியை பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் பக்கத்தில் ஒரு தனியாக கோயில் இருக்கும். அந்த கோயிலுள்ளே இவங்களும் இருப்பாங்க. நான் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பூஜை பண்ணுறத வீடியோ எடுத்துட்டு போனாங்க. நான் வந்து எடுக்கல. ஏன்னா ஒரு அண்ணா வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீ பூஜை பண்ணுறப்ப உணரணும்ப்பா, வீடியோலாம் எடுக்கக்கூடாது. நான் சொன்ன யூடியூப்ல நிறைய போட்டாங்கப்பா, அவங்க போறணும்ப்பா, நீ வந்து பூஜை பண்ணுறப்போ நீ உணரணும், அதுதான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. உள்ள சாமி கும்பிட்டு வெளியில வந்து அந்த உச்சி கரெக்டாக கோவில் வாசல்ல வந்து 2026 ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இங்கே தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன்.
அப்படியே இன்னொரு சம்பவம் பதிவு பண்ணிடுறேன். 10:30 மணிக்கு சாப்பாடு போட்டானுங்களா ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நார்மலாக வந்து எல்லாரும் வந்து படுக்கிற மாதிரி ஒரு இடம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டோர் இருக்கும். அது மேலே வந்து ஒரு தியான மெடிடேஷன் சென்டர் இருக்கு. அந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, இந்த ஆசிரமம் உருவாதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 பேர் ஒருத்தர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்தரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா அங்க ஆசிரமம் கட்டமே காரணமா இருந்தாராம். இவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா யார்கிட்ட பேசாம இருந்தாராம். எனக்கும் பார்த்தீங்கன்னா தோணிச்சு, நம்மளும் இதுக்கப்புறம் யார்கிட்ட பேசாம இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி தோணிச்சு எனக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வருடத்தின் முதல் சூரிய ஒளி. பார்த்தீங்கன்னா அவ்வளோ உச்சியில் நம்ம வந்து சன்ரைஸ் பார்த்துட்டோம். அப்படியே பார்த்து கீழே இறங்கி கடப்பாறை பாதையை வந்து சரி இறங்கி கடப்பாறை பாதையை பார்த்தா அங்கே வந்து கடப்பாறை பாதையில் நிறைய பேர் நின்றுறாங்க. மேலே ஏற முடியாம என்னடா இதுன்னு பார்த்தா செம்ம கூட்டம். மக்கள் எல்லாம் நியூ இயர்ன்ட்டு எல்லாம் ஏறி வந்துட்டாங்க போல மேலே. சரி நம்ம இறங்க ஆரம்பிப்போன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இறங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி போட்டு நம்ம வந்து கட்டி எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா டோக்கனு. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கடை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் இன்னைக்கு வந்து பிரதோஷம்பா, ஜனவரி 1 அதனால 5 மணி வரைக்கும் அலோடு, நைட்டு கூட ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஏறத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் தடவை நான் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் இறங்குனது. ஒரு ரெஸ்ட்டு கூட எங்கேயுமே எடுக்கல. படியில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஜாலியாக இறங்கினே ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும்தான் வந்து கீழே இறங்கியிருந்தேன். மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறின்னு இருந்தாங்க. கையில் பார்த்தீங்கன்னா என்ன காரணமே தெரில, எவ்வளோ காரணால போக மாட்டேது. ஒருவேளை இது பனினால வந்ததா இல்லை வேற எதுனால வந்ததானே தெரில. 2 கையிலும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே இறங்குமே இடம் இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே ஏறினுங்கிறாங்க. என்னடா இது அநியாயத்துக்கு இவ்வளோ பேர். நம்ம இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் பார்த்துட்டோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து வந்துக்கிறாங்க. அவனுக்கு என்னன்னா டீமாக போகிறானுங்க. ஒரு 15 பேர் அரகர மகாதேவனு கத்தினே போகிறானுங்க பயங்கரமா. இந்த 2026 ஒரு ஒத்துமன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த யூடியூப் சேனலில் தனியாக வேறு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். சினிமா கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 26,000 சப்ஸ்கிரைபரு. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் 26, 2026, 26. அதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக வருது. எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு நண்பர்கள் தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே. இவ்வளோ சீக்கிரமாக நான் அடிவாரத்தை ரீச் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே தூங்கவே இல்லை. சுத்தமாக உடம்புல டயர்டும் தெரில சுத்தமாகவே. அப்படியே இறங்கினே ரெஸ்ட் எடுக்காமலே இறங்கி வந்துட்டேன் நான் கீழே. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி செஞ்சுருந்தாங்க. எனக்கு பார்த்தா வாய் ஊற ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பிரிஞ்சியா, நம்மளுக்கு இல்லை போல, நம்மளுக்கு ஒரு கஞ்சி தான் கொடுத்தாங்க. சரி ஈவினிங் தான் பிரிஞ்சி போடுவாங்க போலன்ட்டு அப்படியே நம்ம கொடுத்த கஞ்சியை சாப்பிட்டு வந்தாச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பி வந்தா பார்த்தீங்கன்னா படைப்பா படத்தில் வரா மாதிரியே எல்லாம் கும்பலாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் பார்த்தா செம்ம கூட்டம். எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. வேற ஊர்லேருந்து நிறைய பேர் எக்கச்சக்கமாக கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. எனக்கா வந்து கடப்பாறை பாதையில் யாரெல்லாம் எவ்வளோ நேரம் நிற்க போகிறாங்கடா சாமி அப்படின்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. என்ன தோணுச்சுன்னா, நல்ல வேலையாப்பா நம்ம முன்னாடி நாளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட 2026 புத்தாண்டு கொண்டாட்டம். உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட இந்த ஆண்டு புத்தாண்டா உங்களுக்கு நல்ல ஆண்டா அமைய இறைவனடி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி திருவண்ணாமலைக்கு போயிட்டு அப்படியே ஒரு ராஜகோபுரத்தை ஒரு விசிட் அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 365 ஒரு குண்டை ஒன்று வாங்கி அப்படியே கொளுத்தி அங்கேயே நின்று அங்கேயே வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எரிஞ்சினே இருக்கும் பார்த்தீங்களா தீபம், அதில் வந்து 10 ரூபா கற்பூரம் வாங்கி போட்டுட்டு அப்படியே டாட்டா பாய் சொல்லி வீட்டுக்கு பஸ் ஏறி கிளம்பியாச்சுங்க. வீடியோ முடியல கோச்சிக்காதீங்க. இந்த ஒரு சம்பவத்தோட அப்படியே ஒரு இன்னொரு உண்மை சம்பவமும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு நியூ இயருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து புலம்பிருந்தாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சிவனை கும்புறதுக்கு ஒரு ஃபோட்டோ இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவன் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோவும் முருகர் வந்து குழந்தை மாதிரி இருக்கிற ஃபோட்டோவும் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா பருவதமலை வந்து திருநீரும் கொடுத்துருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்களேன். என்ன ஆகுது, நான் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது சொன்னால், அங்கே வந்து எல்லா சாமி சிலையும் கோல்டுலேயே செஞ்சுருக்காங்க. அந்த கோயிலே ஃபுல்லாக கோல்டாக இருக்குது. ஒரே ஒரு ரூம் மட்டும் இருட்டு, ஒரு மாதிரி பின்னாடி செம்ம இருட்டாக இருக்குது. இந்த பருவதமலை ஷேப் இருக்குது தெரியுமா, அது அப்படியே கோல்டில் இருக்குதுடா. பருவதமலை அப்படியே அந்த கோயில் உள்ள பருவதமலை வந்து அந்த ஷேப்போட கோல்டுலேயே இருக்குது. அது பின்னாடி ஒரு பெரிய பாம்போட தலை மட்டும், ஒரே ஒரு பெரிய பாம்போட தலை அந்த மலையை அப்படியே இப்படி கொடை மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே போகிறேன். டக்குன்னு ஒரு கிளான்ஸ் இப்படி பார்த்தோன்னே, என்ன இது பருவதமலை மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து பார்த்தா அந்த மலை இல்லை, அந்த இடம் காலியாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு அந்த கனவு. ஒரு மாதிரி நீ அந்த விபூதிலாம் கொடுத்த பற்றியா, எனக்கு அந்த ஞாபகமாக என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அந்த பருவதமலை அப்படியே கோல்டில் தகன்னு மின்னிக்கிட்டு வந்தது. சிவலிங்கம் மாதிரி வரல, ஆனால் மலை மாதிரி வந்துச்சு. நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ பருவதமலை பவரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.